ஆச்சரியப்படாதே, இது பிரகாசமில்லை, தேவி லக்ஷ்மியின் ஆற்றலாகும். மணமேடைக்கும் அவர்கள் வந்து விட்டார்கள். அதாவது உன்னுடைய ஆசை நிறைவேறாமலே போய்விடும். இன்னும் சிறிது நேரத்தில் தேவி லட்சுமி நாராயணரின் திருமணம் நடந்துவிடும். பிரம்மதேவரே, இந்த விவாகம் இந்த பிரபஞ்சத்தின் சிறப்பாகும். அதனால் இதை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து சிறப்பான மந்திரத்தை கூறுங்கள். அதன் மூலமாக பிரபஞ்சத்தில் விவாகம் மட்டுமல்ல, எல்லா சுபகாரியங்களும் மங்களகரமாகட்டும். அப்படியே ஆகட்டும். மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, மங்களம் புண்டரீகாட்சம், மங்களாய தனோஹரி. என் கரங்களை விடுங்கள் தாயே. தாயே, இதே கரங்களால் நான் வென்று வருவேன் என்று ஆசி வழங்கினீர்கள். அதே கரத்தால் என்னை தடுக்கிறீர்களே. முன்னேறி செல்ல விடுங்கள் தாயே. இன்று லக்ஷ்மி நாராயணனுக்கு சொந்தமாகிவிட்டால் நீங்கள் என் தாய் என்பதையும் இதே கணத்தில் நான் மறந்து விடுவேன். ஒரு விவாகம் ஒருவரை வாழ்க்கையில் இணைக்க மட்டும் செய்யாது. காரணம், அது மாப்பிள்ளையையும் மணப்பெண்ணையும் ஒரு புதிய உறவுக்கு அழைத்துச் செல்லும். இந்த உறவு அமைவதற்காகத்தான் மணமகனும் மணப்பெண்ணும் இணைகிறார்கள். காலம் முழுவதும் அவர்களை அன்பின் கயிறால் பிணைக்கப்படுகிறது. அதனால் தான் விவாகத்தை பந்தம் என்று கூறுவார்கள். அதோடு இந்த பந்தத்தை இவர்களின் ஆடைதான் ஒன்று சேர்க்கிறது. இந்த ஆடையின் நூலானது சுகத்தை ஒன்றாக இணைக்கிறது. இதில் செழிப்பு அடங்கியிருக்கும், சமநிலையை உருவாக்கித் தரும்.
அதனால் ஆடையை இவ்வாறு இணைப்பது சுகம், சம்ருதி மற்றும் சமநிலையை எடுத்துக்காட்டும். அதனால் இந்த இணைப்பு பிரியக்கூடாது. இது முதன்மையானது. தந்தை கொடுத்த அஸ்திரத்தோடு நான் இங்கிருந்து திரும்பிச் செல்வதற்காக வரவில்லை தாயே. லக்ஷ்மிக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை மற்றும் வைகுண்டத்தின் வாயிலையும் உடைக்க வந்திருக்கிறேன். நான் ஸ்ரீக்கு ஹரியாக வந்திருக்கின்றேன் தாயே. கடைசி முறையாக எச்சரிக்கிறேன், என் கரத்தை விட்டுவிடுங்கள். தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள். உங்களை நான் எதுவும் செய்துவிடக் கூடாது. என்னை போக விடுங்கள். லக்ஷ்மியிடம் என்னை போக விடுங்கள். நான் உன் தாய், அதனால் தான் தடுத்து நிறுத்துகிறேன். வைகுண்டத்தின் மேல் அஸ்திரத்தை பயன்படுத்துவது மூர்க்கத்தனமாகும் மகனே. அது என்ன மூர்க்கத்தனம்? அடுத்தவனின் தவ பலம், அதோடு அடுத்தவரின் கர்மாவால் கிடைத்திருக்கும் இந்த அஸ்திரம், இதை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். இம்மாதிரியான அஸ்திரமானது தன் லட்சியத்தை அடைந்தவுடன் அது தானாகவே அழிந்துவிடும். நீ முடிவு செய் ஹயக்ரீவா, இந்த அஸ்திரத்தை வைகுண்டத்துக்கு பயன்படுத்துகிறாயா அல்லது நாராயணன் மீதா? வைகுண்டத்தை அழிக்க விரும்புகிறாயா, நாராயணனை அழிக்க விரும்புகிறாயா? மகாதேவர் விவாகத்தை நடத்தி நம்மை ஒன்று சேர்த்து விட்டார். இப்பொழுது அனைத்து உலகத்தையும் இந்த விவாகத்திற்கான, இந்த அன்பிற்கான சாட்சியாக மாற்ற வேண்டும். அக்னியை விட பவித்திரமானது எதுவும் இல்லை. இது அனைத்து அழுக்குகளையும் சாம்பலாக்கிவிடும். அதோடு மீதம் இருப்பதும் செழுமை மட்டும்தான். ஆதலால் அக்னியை சாட்சியாக வைத்து நாம் உறுதி எடுப்போம். நம்முடைய உறவில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் தலை தூக்கி நிற்கக்கூடாது. தூய்மையின் தேவி, தூய்மையான பாதத்தோடு வாருங்கள். நான் தங்களுக்கு துணை நிற்பேன். நாம் இருவரும் ஒன்றாக உறுதியெடுப்போம். 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 நான் எடுக்கப் போகும் முதல் வாக்கு, இனி என் வாழ்வின் அனைத்து கர்மங்களும், அனைத்து தர்மங்களும் தங்களோடே ஆரம்பமாகும். தங்களுடன் தான் முடிவடையும். அடுத்த வாக்கு என் சரிபாதியாக இருப்பதால் தங்கள் கௌரவமே